விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விருச்சிக ராசி வைகாசி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் ரிஷப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். இந்த ரிஷப ராசியோடைய அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, சுபகிரகங்கிறதுனால அனைத்து விதமான சுபகாரியங்களையும் இந்த மாதம் செய்யலாம். இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. அதாவது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கு. அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு சம்பந்தமா, நில சம்பந்தமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதாவது வீடு மனை கொள்றது, கிரகாரம்பம், வீடு வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எந்த வேலையும் சரி. அதே மாதிரி நிலத்துல கிளை வெட்டுறது, மரம் வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த அக்னி நட்சத்திர தோஷத்துல வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மழை மாசமாக சொல்லப்படுகிறது. எந்த ஒரு தமிழ் மாசத்துலையும் 2 அமாவாசை வந்தால் அதுக்கு பேர் மழை மாதம். இந்த வைகாசி மாதம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை, 31ஆம் தேதி ஒரு அமாவாசை, ஆக மொத்தம் 2 அமாவாசை வருது. சரி, மழை மாதம் சுபகாரியம் செய்யக்கூடாதான்னா, பொதுவாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ருது வரும். இந்த சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் வசந்த ருதுவாக வருகிறது. வசந்த ருது காலத்தில் மழை மாசமாக இருந்தாலும் அந்த மாதத்திலே அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம். அந்த வரிசையில் தாராளமாக இந்த வைகாசி மாதம் அனைத்து சுபகாரியங்களையும் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாதம் 16ஆம் தேதி வைகாசி விசாகம், அதாவது விரதம் இருந்து புனித நதியில் நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானை விரதம் இருந்து புனித நீராடி வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து காரியமும் தடையில்லாமல் நடக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும். ஆக இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியை கடக்க குரு ஒரு வருஷம் ஆகும். இந்த மிதன ராசியிலிருந்து கடக ராசி குரு பயிற்சி ஆகிறார் இந்த 18ஆம் தேதி. சரி, இந்த குரு பகவான் இந்த ஸ்பெஷல் என்ன இந்த குரு பயிற்சியில் அப்படின்னா, குரு உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாக சஞ்சரிப்பார். அப்போ இந்த குரு உச்சமாக சஞ்சரிக்க போகிறதுனால மிக அற்புதமான பலன்கள் 12 ராசிக்கு இருக்கும். குரு பயிற்சி பலன் விருச்சிக ராசி தனியாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆனால் வருஷத்துலேயே 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அதனால் இந்த வாஸ்து நாளை பயன்படுத்தி புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி, வம்பு வழக்கு, கடன், உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக வலுவான நிலையில் இருக்கிறார். பொதுவாக ராசிநாதன் வலுவடைவது நன்மை. அதுலேயும் குறிப்பாக 6ஆம் இடத்துல வலுவடைகிறதுனால எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்பு, நோய் நிவர்த்தியாகி நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், ஒம்பு வழக்கு இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஆக 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் அமோகமான பலன்கள், எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இட விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதாவது 25ஆம் தேதி வரை. பொதுவாக 12ஆம் இடத்த அதிபதி 8ல் சஞ்சரிப்பது நன்மை. 6, 8, 12 மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிபதி 8ல் சஞ்சரிப்பது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்தாலும் 7ஆம் இடத்த அதிபதி அவர் தான். 7ஆம் இடத்த அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறார்னா, வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும், வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா
மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், அதே போல பார்த்தீங்கன்னா நஷ்டம், விபத்து ஸ்தானம் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 8க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 15ஆம் தேதி வரை. பொதுவாக 11ஆம் இடத்த அதிபதி 7ல் செஞ்சிருக்கிறார்னா திருமணம் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியாக நன்மைகள் ஏற்படும், கூட்டு தொழிலே அமோக லாபங்கள் ஏற்படும், கமிஷன் ஏஜென்சி, புரோக்கர் ஏஜென்சி, இந்த மாதிரி கமிஷன் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு யோகம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழிலில் நண்பர்கள் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படும். கூட்டு தொழிலும் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய மாதமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார் 8ஆம் அதிபதி. அப்போ 8ஆம் இடம் வலுவடையுதே அப்படின்னா 8ஆம் இடம் வலுவடைஞ்சாலும் 8ஆம் இடத்துல புதன் சுபகிரகம் தான் இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை தருவார். அப்போ எதிர்பாராத தனம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது ரேஸ் லாட்டரி இந்த மாதிரியான குறுக்கு வழியில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 10வது குரு வேற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்தவர் 9ஆம் இடத்துக்கு வருவார். பாக்கியஸ்தானத்துக்கு தெய்வத்துடைய அருளை சொல்லக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம். அப்போ உங்களுக்கு பழைய பாக்கியம், நீங்கள் கடந்த ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியம்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதான் 9ஆம் இடத்துல குரு, அதுவும் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய வருஷம் தான் இது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்து அதிபதி 8ல் ஆட்சி இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேயே குரு பேருக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 15ஆம் தேதி அப்புறமே உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி, அதாவது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 7ஆம் இடம் கூட்டு தொழில். அப்போ தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் பார்ட்னர் வைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலே சம்பந்தமான வளர்ச்சி பெறக்கூடிய மாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொறுப்பு இதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும். ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய திருப்புமுனை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் திருப்புமுனை ஏற்படக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.